வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் கெய்ர் ஸ்டார்மர் உறவை மேம்படுத்த ட்ரம்ப் வைத்த கோரிக்கை. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் புதிய தொழில்நுட்ப அதிரடி. அமெரிக்க ஈரான் போர் பொருளாதார நெருக்கடி குறித்து இங்கிலாந்து வங்கி எச்சரிக்கை. உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை தலைமையகம் மீது தாக்குதல். ஈரான் போர், சிரியாவை உலகளாவிய எரிசக்தி பாதையாக மாற்றும் முயற்சி. புட்டின் அரசின் வெல்ல முடியாத ஏவுகணை, பிரித்தானிய உளவுத்துறையின் ஆய்வு. பிரித்தானியாவில் கடும் வெப்ப எச்சரிக்கை, பெரும் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு. பன்னாட்டு எரிசக்தி முகமை எச்சரிக்கை, வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய எரிசக்தி பாதுகாப்பு அச்சுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இடையேயான உறவு தற்போது கடும் சவால்களை சந்தித்து வருகிறது. ஈரானுடனான போர் மற்றும் குடியேற்ற கொள்கைகள் தொடர்பாக இரு தலைவர்களுக்கும் இடையே தீவிரமான கருத்து வேறுபாடுகள் நீடிக்கின்றன. இந்த உறவை மீண்டும் சீர் செய்ய வேண்டுமானால் பிரதமர் ஸ்டார்மர் தனது குடியேற்ற கொள்கையை மாற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு ஸ்டார்மர் ஆதரவு அளிக்க மறுத்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர இந்த கொள்கை மாற்றம் அவசியமானது என அவர் கருதுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த இக்கட்டான அரசியல் சூழ்நிலை சர்வதேச அளவில் தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் புதிய தொழில்நுட்ப அதிரடி. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரில் போர்க்களத்தில் வலிமையை வெற்றிகரமான பேச்சுவார்த்தைக்கு முக்கிய அடிப்படை என்று உக்ரைன் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுவரை பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களை விட அடுத்த கட்டமாக செயற்கை நுண்ணறிவு கொண்ட தன்னாட்சி போர் அமைப்புகளை உக்ரைன் களமிறக்க உள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரும் வகையில் இருக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் நாட்டின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிரான எந்த ஒரு நிலப்பரப்பையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உக்ரைன் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல்களால் உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதை அதிபர் செலன்ஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியிலான முயற்சிகள் தொடரும் வேளையில் இராணுவ ரீதியிலான முன்னேற்றத்திலும் அதிக கவனம் செலுத்தப்படும் என உக்ரைன் உறுதிபட தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஈரான் போர் பொருளாதார நெருக்கடி குறித்து இங்கிலாந்து வங்கி எச்சரிக்கை. அமெரிக்க ஈரான் இடையிலான போரினால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக இங்கிலாந்து வங்கி கவலை தெரிவித்துள்ளது. இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள விநியோக சங்கிலி தடை மற்றும் எரிசக்தி விலை உயர்வு பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று வங்கி எச்சரித்துள்ளது. பல பொருளாதார அபாயங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதே தனது தூக்கத்தை கெடுக்கும் பெரிய அச்சமாக இருப்பதாக வங்கியின் துணை ஆளுநர் சாரா பிரிட்டன் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் அதிகப்படியான மதிப்பீடு மற்றும் தனியார் கடன் சந்தையில் உள்ள சிக்கல்கள் உலகளாவிய நிதி ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக உள்ளன. பங்கு சந்தைகளில் தற்போதைய விலை நிலவரங்கள் யதார்த்தத்தை விட அதிகமாக இருப்பதால் சந்தையில் திடீர் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இங்கிலாந்தின் வங்கி அமைப்பு இத்தகைய பொருளாதார சவால்களை சமாளிக்கும் அளவுக்கு வலிமையுடன் இருப்பதாக அந்நாட்டு வங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை தலைமையகம் மீது தாக்குதல். ஆக்கிரமிக்கப்பட்ட செவஸ்டோபோல் நகரில் உள்ள ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை தலைமையகமான ஸ்டெரலெட்ஸ்கி மையத்தை உக்ரைன் படைகள் தாக்கி அழித்துள்ளன. கடந்த ஏப்ரல் 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ரஷ்யாவின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டன. ரஷ்ய கடற்படையின் கப்பல் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் இந்த மையத்தை சிதைத்ததன் மூலம் உக்ரைன் தனது போர்த்திறனை மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் மற்றும் தளங்களை குறிவைத்து உக்ரைன் மேற்கொண்டு வரும் நீண்டகால போர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் ரஷ்யாவின் குர்ஸ்க் மற்றும் கார்கிவ் பகுதிகளில் இருந்து ஆளில்லா விமான கட்டுப்பாட்டு மையங்கள் மீதும் உக்ரைன் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. போர்க்களத்தில் ரஷ்யாவுக்கு தொடர்ந்து பின்னடைவை ஏற்படுத்தி வரும் உக்ரைன் அந்நாட்டின் விநியோக சங்கிலி மற்றும் கட்டளை மையங்களை முடக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் போர், சிரியாவை உலகளாவிய எரிசக்தி பாதையாக மாற்றும் முயற்சி.
ஈரான் மீதான போரால் ஹார்முஸ் நீரிணை முடங்கியுள்ள சூழலில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்க சிரியாவை முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் பிராந்திய நாடுகள் ஈடுபட்டுள்ளன. ஈராக்கிலிருந்து கச்சா எண்ணெயை சிரியாவின் பானியா சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய சந்தைகளுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய எரிசக்தி வழித்தடம் கடல்வழி போக்குவரத்தில் நிலவும் நெரிசலை குறைப்பதோடு பிராந்திய எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்த உதவும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். தசாப்தங்களாக போர் மற்றும் உள்நாட்டு மோதல்களால் பாதிக்கப்பட்ட சிரியா தற்போது தனது புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முயற்சிக்கிறது. சிரியா மற்றும் ஈராக் இடையிலான எல்லைப் பகுதிகள் திறக்கப்பட்டு எண்ணெய் போக்குவரத்துக்காக புதிய தரைவழி தடங்கள் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மத்திய கிழக்கின் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு ஒரு மாற்று தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புட்டின் அரசின் வெல்ல முடியாத ஏவுகணை பிரித்தானிய உளவுத்துறையின் ஆய்வு. அதிபர் புட்டின் வெல்ல முடியாதது என்று பெருமையாக கூறிய ரஷ்யாவின் கிண்டல் ஏவுகணைகள் குறித்து அதிபர் புட்டின் வெல்ல முடியாதது என்று பெருமையாக கூறிய ரஷ்யாவின் கின்சல் ஏவுகணைகள் குறித்து பிரித்தானிய உளவுத்துறை தீவிர ஆய்வு செய்துள்ளது. இந்த ஏவுகணைகள் உக்ரைன் போர்க்களத்தில் எதிர்பாராத வெற்றியை தரவில்லை என்றும் அவற்றின் செயல்பாடு கலவையான முடிவுகளையே தருகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ரஷ்யா சூப்பர் வெப்பன் என்று அழைக்கும் இந்த ஏவுகணைகளை உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு பலமுறை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளது. பல ஏவுகணைகள் தங்களின் இலக்குகளை தவறவிட்டுள்ளதாகவும் ரஷ்யா முன்வைத்த வாதங்கள் களத்தில் உண்மையாக இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நவீன ஏவுகணைகளுக்குரிய ஒளியை விட வேகமான தொடர்ச்சியான பயணத்திறன் இந்த ஏவுகணைகளிடம் இல்லை என பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்யாவின் இந்த ஆயுதங்கள் மீதான அதிகப்படியான நம்பிக்கை களத்தில் நிலவும் யதார்த்தமான தோல்விகளால் தற்போது பெரும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. பிரித்தானியாவில் கடும் வெப்ப எச்சரிக்கை, பெரும் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு. பிரித்தானியாவில் நிலவும் கடும் வெப்பம் மற்றும் தீவிர வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதீத வெப்ப அலை நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவிலான சேதங்களை விளைவிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலைகள் வழக்கத்திற்கு மாறான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் ரயில்வே தண்டவாளங்கள் வளைதல், சாலைகள் உருகுதல் மற்றும் மின் விநியோகத்தில் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் கடும் வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மற்றும் பொதுமக்கள் விரைவாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பன்னாட்டு எரிசக்தி முகமை எச்சரிக்கை, வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய எரிசக்தி பாதுகாப்பு அச்சுறுத்தல். உலகம் தற்போது வரலாற்றிலேயே இல்லாத மிகப்பெரிய எரிசக்தி பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக பன்னாட்டு எரிசக்தி முகமை எச்சரித்துள்ளது. ஈரான் போரினால் ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கு 13 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டை முற்றுகை காரணமாக உலகளாவிய பணவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் விமான எரிபொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வான் பயணங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. இந்த நெருக்கடியிலிருந்து மீள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் அணுமின் சக்திக்கு மாறுவதை விரைவுபடுத்த வேண்டும் என அந்த முகமை அறிவுறுத்தியுள்ளது. அவசர கால கையிருப்பு எரிபொருட்களை வெளியிடுவது தற்காலிக தீர்வாக மட்டுமே அமையும் என்றும் நீடித்த தீர்வுக்கு நீரிணையை திறப்பதே அவசியம் என்றும் முகமை வலியுறுத்தியுள்ளது.